உறவுகளை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக என் கார்டனில் இருக்க பாருங்க. ஆண்டவன் புண்ணியத்தை இந்த மழைக்கு அதுவுமா நம்ம செடியில் கொத்து கொத்தா பூ பாருங்கள். ரோஸ்லாம் ஒரு நாளைக்கு 6-7 ரோஸு பார்த்தீங்களா? என்ன ஒரு கலர், என்ன ஒரு கண் குளிர்ச்சி. நம்ம மருதாணி தாய் போன வாரம் நான் பறித்தேன். பலபடி நிறைய துளிர் வந்துட்டாங்க. நம்ம கருவேப்பிலை செடி பனை மரம் மாதிரி மேலே ஒங்கி போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் நிறைய கருவேப்பிலை வெளியிருந்து வாங்கிறது இல்லை, எல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பறிக்கிற கருவேப்பிலை தான். என் கார்டன் எப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், முந்திலாம் பூஜைக்கு சுவாமிக்கெலாம் வெளியிருந்தால் வெத்தலை வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆண்ட முழத்தில் வெத்தலை கொடியும் நல்லா படர்ந்து கீழே வரைக்கும் போயிட்டு, ஆனால் பறிக்க தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம மஞ்சள் தாயும் நல்லா சூப்பராக ஜெகஜோதியாக இருக்கா. இப்போ நம்ம தொட்டாஞ்செடி உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் போடுவாங்க பாருங்கள். வணக்கம் சொல்லுங்கள் ஆண்டிக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்திங்களா? ஆக்சுவலி இந்த தொட்டாச்சினிக்கு எதுனா டச் பண்ணணும், நம்ம கையில் ஒரு வைப்ரேஷன் ஆகும். சொல்லுவாங்களே, நம்ம பாடியில் இருக்க தீய சக்தி வந்து இந்த வைப்ரேஷன் அப்படி தொட்டால் வந்து போகும்னு சொல்லுவாங்க. எல்லாம் வணக்கம் சொல்கிறாங்க. நீங்களும் வணக்கம் சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி எல்லாம் சொல்கிறாங்க நம்ம செடிகிட்ட வந்து பேசணுமா, அவங்களுக்கும் உயிர் இருக்குது, அவங்களுக்கும் ஆத்மா இருக்குது. நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ, நம்ம எவ்வளோ வந்து நல்ல விஷயத்தை உள்ள ஷேர் பண்ணுறோமோ அந்தளவு அவங்க ஹாப்பியாக வாங்கலாம். நம்ம செடி பக்கத்தில் நின்று நம்ம மன வருத்தம் வேதனை நினச்சாலுமே அவங்க ரொம்ப வாடி போயிடுவாங்களாம். அதனால் பார்த்திங்களா, நம்ம கருவேப்பிலை பாருங்கள். நான் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் கடையில் வந்து கருவேப்பிலை மோஸ்ட்லி வாங்கிறது இல்லை. அது எவ்வளோ வேணுமோ டெய்லி 2 பறிச்சிக்கிறேன். முந்தா நேற்று என் செடியில் பாவக்காய் பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 1/4 கிலோ பாவக்காய் வந்து இவர் பறித்து தந்தார் எனக்கு. அவ்வளோ நம்ம செடியோட அழகு மகிமை. இந்த சோதனைக்கு நம்ம இந்த 10 மணி பூ நான் வாங்கிட்டு வந்து 1 வருஷம் ஆகிட்டா நான் ஒரு பூ பூக்கலை. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வீட்டில் எல்லா இடத்துல காக்கா புறாலாம் வந்து அதில் உட்காந்து செடி வம்பாக்கிட்டு. நம்ம மருதாணி தாய் பாருங்கள், குட்டி இலையா சூப்பராக இருக்கா. எங்கள் வீட்டு கார்டன் இப்படி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் கார்டன் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதில் நம்ம 2 பசங்க இருக்காங்களோ, ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு அந்த விதையை அவங்க வாயில் எடுத்துட்டு இந்த குப்பையை எப்படி வெளியே தள்ளிடுறாங்க. இதனால் இவங்களும் குப்பையை சேர்த்துறாங்க. இப்போ இந்த ஏணிப்படி எதுக்கு நடு வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம ஃபேனெல்லாம் துடைக்கணும். பார்த்திங்களா, இந்த கார்னர்லாம் கருப்பாகிட்டு. இந்த ஃபேன் நாங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த ஃபேன் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அதனால் வந்து ஃபேனை வாங்க துடைக்கலாம். எங்கள் விஸ்கி 4-3 விளக்குமாறு தின்னு கடிச்சு தூக்கிட்டா. இது புது விளக்குமாறு வாங்கியாச்சு. இப்படி நான் பிளாஸ்டிக் எதுக்கு வாங்குறேன்னா, தண்ணி பட்டாலும் அது வம்பாகாது. மற்ற விளக்குமாறு வாங்கினா தண்ணி பட்டாலும் வந்து பூசணம் கொடுத்த மாதிரி ஆயிடுது. அதனால் இதே வாங்கிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க எங்கடா விஸ்கியை காலை சுற்றி வருவா. இப்போ நான் க்ளீன் பண்ணுறக்காக உள்ள பெட்ரூமில் போட்டு அடைச்சிருக்கேன். பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ஏணி இருக்கனால ஃபேன் க்ளீன் பண்ணால் ஒற்றை அடிக்க டஸ்ட் தட்டால் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் அப்படியே ஏறி மேலே போவோம் வாங்க. அப்பா, இது இருக்கனால பிரச்சனை இல்லை. மற்ற நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஏறும் போது கஷ்டமாகவும் இருக்கும். இது ரொம்ப எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தோன்னா வந்து தலை சுற்றும். இந்த ஏணி இருக்கனால அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. ஃபேனை சூப்பராக துடைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபேனும் துடைச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட இந்த ஏணி இல்லாத நேரத்தில் என்னாச்சும் இந்த சேரோட டப்பா போட்டு மேலே ஏறி நிற்போம். அது ஒரு ஆள் கீழேருந்து பிடிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். இந்த ஏணி வந்தது நம்ம வீடும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே டஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கதவு எப்போவுமே மூடி இருக்கும். எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோ இருக்கிறதுன்னு இருந்தாலுமே டஸ்ட் அந்த அளவு டஸ்ட் வருது. நான் அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து முதல்லாம் வந்து ஒற்றை அடிச்சிட்டே இருப்பேன். சேர்த்து வச்சு வைக்க மாட்டேன் வீட்டு வேலை எப்போவுமே. ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலேயும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நான் ஃப்ரிட்ஜை எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்பப்போ லேசாக ஒரு துணியை வச்சு துடைச்சிருவேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கடையில் வர மிக்சர்லாம் பார்த்திங்கன்னா கை கொண்டு தொட முடியாது. நான் என்ன செய்வேன், ஒரு நேரம் இப்படி எதுவும் அரைக்கணுன்னா ஒரு ஈர துணி எடுத்து வச்சு அதை அப்படி டக்குன்னு துடைச்சிருவேன். சேம் எல்லாம் இப்படி தான் துடைச்சிருவேன். மைக்ரோவன் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னா அதுக்குள்ளே ப்ளக்கு வந்து இந்த பாயிண்ட்டெல்லாம் கொடுக்கல. இதுக்கு வந்து பெரிய பாயிண்ட்டு, அதனால் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கோம். இது யூஸ் பண்ணாமே எனக்கு 2000 ரூபாய் கரண்ட் பில் வருது. இது யூஸ் பண்ணால் எவ்வளோ வரும், அதனால் இது யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணாமல் போட்டால் வம்பாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு க்ளீன் பண்ணுறவங்க வந்து தினம் காலையில் வந்து க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இப்போ மழை காரணமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஈரக்காலோடு வரனால சேரு சகுதி வந்து எல்லாமே இந்த இடம் வந்து வம்பாகுது. இன்றைக்கி காலையில் எல்லாம் நான் மோப் போட்டேன். இங்கே நம்ம வீட்டை எந்த அளவு சுத்தமாக வைக்கிறோமோ அந்த அளவு நம்ம வாசப்படியும் சுத்தமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பெருக்கும் போதெல்லாம் நம்ம வாசப்படியும் வந்து பெருக்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ மழை காலம் பார்த்திங்களா, நம்ம கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணும் பார்த்திங்களா. அதனால் வந்து அடிக்கடி இப்படி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். நான் ஒரு ஈர துணி எடுத்துகிட்டு பின்ன அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி சொல்லுது. ஆனால் எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்வாங்க, விபூதி திரும்ப நம்ம நெத்தியில் விடுவோம் அந்த விபூதி திருநீர் சொல்லுவோம்ல, அதை எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அப்படியே சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும்.
நான் வந்து ஒரு ஈர துணியும் காஞ்ச துணியும் வச்சு நல்லா அப்படியே துடைச்சி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் இப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழை பெய்தா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம செடியெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த விண்டோலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னர் நிறைய குப்பை அப்படி சேர்ந்துடும். அதுவும் முடியும் போது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம மொத்தம் வேலை சேராது. இல்லைன்னா மொத்த வேலை வச்சு சேர்ந்து இதாக இருக்கணும். முடியும் போது கையோட பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீட்டில் ஆஃபீஸ் லீவுனா வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ரெஸ்ட் எடுக்கவே பிடிக்காது. ஓடிக்கிட்டே இருக்கணும், எதனா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் தோணுவேன். எனக்கு சும்மா ஒரு இடத்துல இருந்து உட்கார்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அப்படியா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த துணியெல்லாம் நேற்று காய போட்டு போனேன். ஆனால் மழையில் காற்றடிச்சு அவ்வளோ துணி கீழே விழுந்து அது வந்து எல்லாம் மழை தண்ணியும் குப்பையும் பட்டுட்டு இந்த துணி துவைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வேலை வந்து வீட்டில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன், என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். நிறைய வேலை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு நிறைய வருது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அது சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை. சரிங்களா? அது ஒரு நாள் நம்ம வந்து பெருசாக சொல்லலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். டட்டா பை பை. மணி வந்து கரெக்டாக 8 ஆகுது. நிறைய வேலை இருக்குது நமக்கு. டட்டா, லவ் யூ.